வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை கையேற்க சஜித் தயார். මම ඕනම දෙයකට ලෑස්ති. මම ඉපදුන දවසේ ඉඳලා ලෑස්ති. එක්සත් ජාතික පක්ෂයේ වගකීම් බාර. கட்சிக்குள் சிக்கல்கள் இருக்கின்ற போது நெல்சன் மண்டேலா விலகிச் சென்றமை ஒரு எடுத்துக்காட்டு. ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. வாக்காளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் அரசியல்வாதிகளை இன்று காண முடிவதில்லை. இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் கருத்து. தொடரும் சீரற்ற வானிலையால் கடற்றொழில் நடவடிக்கை தொடர்ந்தும் பாதிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மறைந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை தென்னாப்பிரிக்கா நோக்கி பயணமாக உள்ளார். ஜோஹானஸ்பர்க் நகரில் சொவேட்டா பகுதியில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள தேசிய ஞாபகார்த்த நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. அதனையடுத்து உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி கென்யா நோக்கி பயணமாக உள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கால்டன் பாலர் பாடசாலையின் ஹம்மாந்தோட்டை கிளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இன்று ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். கால்டன் பாலர் பாடசாலையின் ஹம்பாந்தோட்டை கிளையின் வருடாந்த கலை நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. சிறுவர்களின் திறமைகள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் நொபுஹிதோ ஹோபோ மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நேற்றும் இன்றும் நடைபெற்ற 2 கூட்டங்களில் தலைமைத்துவத்தின் பொறுப்பு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். செயற்குழு எனக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளை தனியாக நிறைவேற்ற முடியாமையினாலேயே தலைமைத்துவ சபைக்கு பொறுப்புகளை வழங்குமாறு நான் யோசனை முன்வைத்தேன். இந்த பணிக்காக பலர் தேவைப்படுகின்றனர். தனியாக செய்ய முடியாது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இது தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது. தலைவர் விலக வேண்டும் என சிலர் கூறினர். ஒருவர் வருவதாக இருந்தால் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். அது ஒரு பிரச்சனை அல்ல என கூறி நான் செல்ல தயாராக இருக்கிறேன். யாராவது வர வேண்டும், வந்து நிரூபிக்க வேண்டும். අද මිත්‍රවරුනි හැම තැනම කරන්නේ බොරුව. රැවටිල්ල. நண்பர்களே, இன்று அனைத்து பகுதிகளிலும் புதிய இடம்பெறுகிறது. ஏமாற்றம் விடயங்கள் இடம்பெறுகின்றன. கையொப்ப விட்ட விடயம் ஒன்று 24 மணித்தேலங்களில் கிழித்தறியும் யுகமே இது. அந்த நிலைமையை இன்று எமது நாட்டில் காணப்படுகிறது. நான் ஏதாவது கொண்டில் கையொப்பமிட்டால் அது உரிய முறையில் இடம்பெறும். நான் எதற்கும் தயாராகவே இருக்கின்றேன். நான் பிறந்த நாளிலிருந்து அதற்கு தயாராகவே இருக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக உள்ளேன். இது இன்று நேற்று அல்ல. வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல. ஏமாற்று பொய்யான விடயங்களில் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். அவ்வாறு முயற்சிப்போருக்கு நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். சஜித் பிரேமதாசவை ஏமாற்றுவதாக இருந்தால் இன்னும் சிறந்த அனுபவங்களை பெற்றுவிட்டு வாருங்கள் என்று கூற வேண்டும். சுய சக்தியுடன் மீள் எழக்கூடியவர்களே அரசியலுக்கு தேவை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன தெரிவிக்கின்றார். மாத்தறை பிட்டபெதர பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சமாதி மக்கள் நலன்புரி அமைப்பின் அனுசரணையில் முன்னெடுக்கப்பட்ட தொழில் சந்தை மற்றும் தொழில் பயிற்சி நிகழ்வு இன்று டெனிகஸ்பர் டட்லி சேனநாயக்க மகா வித்தியாலயத்தில் புத்திக பத்ரனவின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது. மரத்தை சுற்றி படரும் கொடிகள் மரம் வீழ்ந்ததும் காணாமல் போய்விடுகின்றன. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, அரசியலுக்கும் பொருத்தமானது. அரசியலில் ஈடுபடுபவர்களும் மரத்தை சுற்றி வளரும் கொடியை போன்றுதான். மரம் இல்லையில் கொடி இல்லை. ஆனால் தலைவர் என்ற மரத்தை சுற்றும் கொடிகள் அரசியலுக்கு தேவையில்லை. முடிந்த அளவு சுயசக்தியுடன் போராடி மீளெழக்கூடியவையே தேவை. கட்சிக்குள் பிரச்சனைகள் இருந்த வேளையில் மற்றொருவருக்கு பதவியை வழங்கிவிட்டு நெல்சன் மண்டேலா விலகிச் சென்றமை சிறந்த எடுத்துக்காட்டு என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். எனினும் ஏன் இந்த கொள்கையை ரணில் விக்ரமசிங்க பின்பற்றுவதில்லை என பல தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். மண்டேலா ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் பதவிக்காலத்தை 2 வருடங்களுக்கு மட்டுப்படுத்தினார். அரசியலமைப்பை திருத்தி 3வது பதவிக்காலத்தையும் அவரால் பெற்றுக் கொண்டிருக்க முடியும். ஆயுட்காலம் வரை ஜனாதிபதி பதவி வகிக்க அவ்வாறு செய்திருக்க முடியும். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. அது இலங்கைக்கு சிறந்த முன்னுதாரணமாகும். தனது கட்சியில் பிரச்சனைகள் இருந்த போதிலும் மண்டேலா ஓய்வு பெற்றமை சிறந்த முன்னுதாரணமாகும். There were disputes inside the
his own party. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் வாழ்வில் உயர் பதவியொன்றை வகிக்கும் போது, அதாவது சபை முதல்வராக பதவி வகித்த போது 1992 ஆண்டு ஏப்ரல் 23 முக்கிய கருத்தொன்றை வெளியிட்டார். அக்காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல்களில் தோல்வியை எதிர்நோக்கி வந்த போது அந்த கட்சியின் வெற்றிக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் வெஸ்ட்மினிஸ்டர் முறை தொடர்பாக பேசுகின்றீர்கள். தலைவர் ஒருவர் தேர்தலில் தோல்வியடைந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? அவர் விலகி புதிய தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் ஒயிட் கேட்ஸின் மீதோ பிளாக் கேட்ஸின் மீதோ இல்லாவிடின் வேறு கேட்ஸ்களின் மீதோ அல்லது புலிகளின் மீதோ ஜேவிபியின் மீதோ குற்றம் சுமத்த வேண்டாம். முதலாவது விடயம், உங்களது தலைவர் ராஜினாமா செய்யவில்லை. தற்போது இங்கிலாந்தின் தொழிற்கட்சியின் கெலம் ராஜினாமா செய்துள்ளார். மைக்கேல் பூட் ராஜினாமா செய்துள்ளார். நீல் கினாக்கும் ராஜினாமா செய்துள்ளார். எனினும் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என்ன நடந்துள்ளது? முதலில் தொடர்கின்ற நிலையை உரிய முறையில் எதிர்நோக்க வேண்டும். புதிய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். மேற்கோள் முடிவு. 40 லட்சத்துக்கும் அதிக வாக்குப்பலத்தை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி தற்போதைய தலைவரின் கீழ் கட்சியின் வாக்குப்பலம் 23 லட்சமாக குறைவடைந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் 27 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளார். அவர் நெல்சன் மண்டேலாவின் முன்னுதாரணத்துடன் கட்சியிலிருந்து விலக வேண்டும். 27 தேர்தல்களில் தோல்வியடைந்த பின்னரும் பதவிக்கான கதிரைகளை துறந்தும் பிடித்துக் கொண்டுள்ளார். கட்சியினுள் முழுமையான ஜனநாயகத்தை இல்லாமல் செய்து கருத்து வெளியிடும் உரிமையும் இல்லாமல் செய்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையில் தொடர்பு இல்லாமையின் காரணமாகவா கரு ஜெயசூரியவை மீண்டும் சேர்த்துக் கொண்டனர். கரு வரும் வரை உபத்தலைவர் பதவியை வழங்காமல் செயற்பட்டார். சஜித் பிரேமதாசவை தள்ளிவிட்டு மிகவும் மோசமான முறையில் ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் ஒப்பந்தத்தை கரு ஜெயசூரிய முன்னெடுக்கின்றார். නින්දිත විදිහට එක්සත් ජාතික පක්ෂ විනාශ කරන කොන්තරත්තුව කරු ජයසූරිය කරනවා. அரசியல் திருடர்கள் கட்சி பற்றி பிடித்துக் கொண்டுள்ள காலம் ஒன்று உருவாகியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவிக்கின்றார். பிலியந்தலை மாக்கந்தன விகாரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் வந்து இறங்கும் இடத்தில் உங்களில் அதிகளவானோர் என்னுடைய செயற்பாடுகள் பிழை என்று கூறினால் நிச்சயமாக நான் அரசியலில் இருந்து விலகுவேன். இன்று பணத்தை திருடுகின்ற திருடர்கள் போன்று அரசியலை திருடுகின்ற திருடர்களும் இருக்கின்றார்கள். கட்சியை கட்டிப்பிடித்துக் கொண்டு அதிலிருந்து செல்வதில்லை. நாம் தகுதியில்லை என்றால், மக்கள் எம்மை நிராகரிப்பார்கள் என்றால் நாம் விலகி செல்ல வேண்டும். இது கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றல்ல. யாரும் 5-10 வருடங்களுக்கு பதவியில் இருக்கக்கூடாது. அதே போன்றுதான் நெல்சன் மண்டேலா இருந்தார். 20 வருடங்கள் சிறையில் இருந்து விட்டு அதிகாரத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் 5 வருடங்கள் மாத்திரமே ஆட்சியில் இருந்தார். ஏனையோருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு அவர் சென்று விட்டார். இவ்வாறான குண அதிசயங்களை கொண்ட சிறந்த அரசியல்வாதிகள் நாட்டில் உருவாகினால் எமது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலமும் சிறந்த நாடும் உருவாகும். வாக்காளர்களின் குரலை மதிக்கின்ற அரசியல்வாதிகளை இன்று காண முடிவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவிக்கின்றார். இன்று அரசியல்வாதிகளை விட அரசியல் நடிகர்களை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசியலின் நடிப்பையும் பொய்யான நடவடிக்கைகளையுமே காண்கின்றோம். தமக்கு வாக்களித்த வாக்காளர்களை மதிக்கின்ற அரசியல்வாதிகளை இன்று காணக்கூடியதாக உள்ளதா? வாக்காளர்களின் கருத்துக்களை எதிர்பார்ப்புகளை மதிக்கின்ற அரசியல் யுகம் ஒன்றை இன்று காணக்கூடியதாக உள்ளதா? இவை நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய விடயங்கள். இன்றைய காலத்தில் நம்மால் காண முடிவதில்லை. தமக்கு வாக்களித்தவர்களின் எதிர்பார்ப்புகளை மதித்தல் மற்றும் அவர்களின் கருத்துக்களை கேட்டல் என்பன தற்போது இல்லாது போய் சர்வாதிகார முறையை உருவாகியுள்ளது. முன்னாள் தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அமைச்சரான சுனில் எஸ் அபே சுந்தரவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் கலந்து கொண்டார். புறக்கோட்டையில் சில வர்த்தக நிலையங்கள் நேற்று முன்தினம் இரவு தீக்கிரையான சம்பவம் தொடர்பிலான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை 1 வார காலத்துக்குள் கிடைக்கவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ விளக்கொன்றினால் ஏற்றப்பட்டதா அல்லது மின் ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டதா என்பது தொடர்பில் ஹைட்ரோ கார்பன் பரிசோதனையின் பின்னரே உறுதியாக கூற முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார்.
இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். வங்காள விரிகுடாவின் உருவாகியுள்ள மாடி சூறாவளி யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த சூறாவளியினால் நாட்டின் பல பாகங்களிலும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் குறிப்பிடுகின்றார். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மாடி சூறாவளியானது தீவிரமடைந்து பலம் வாய்ந்த சூறாவளியாக யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கு 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதுடன் இது மிக மிக மெதுவாக இலங்கை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் தாக்கத்தினால் நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்றுடன் கூடிய வானிலை காணப்படுகின்றது. அடுத்த சில தினங்களுக்கு நாட்டில் மழை குறைவடைந்து செல்லக்கூடிய சாத்தியம் தென்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுவான காலநிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை இடைக்கிடை காணப்படும். காற்று வடமேற்கு திசையினூடாக மணிக்கு 30 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டராக உயர்வடைந்து காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் காணப்படும். நேற்றிரவு கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமாக ஒழுவில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆழ்கடல் மற்றும் வழி இணைப்பு இயந்திர படகுகளை இவ்வாறு சேதமடைந்துள்ளன. சுமார் வழி இணை இயந்திரம் பொருத்தப்பட்ட 10 முதல் 15 படகுகள் இந்த கடற்சீற்றத்தினால் சேதமடைந்துள்ளதாக கடற்றொழில் பரிசோதகர் MS மனாசிர் ஷெரீப் தெரிவிக்கிறார். சீரற்ற காலநிலை காரணமாக ஒழுவில் துறைமுகத்தில் இந்த படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. சில படகுகளில் இருந்து மீன்பிடி வலைகளும் இதன் போது சேதமடைந்துள்ளன. 10 மணி அளவில் தான் அவருக்கு இந்த போட்டு போட்டுகளுக்கு காவலாக நான் நிற்கும் நேரம் கடல் கொந்தளிப்பு பட்டு அதன் காரணத்தாலே நான் ஒரு 2 போட்டை இழுத்து என்னால் இழுக்க முடியாது. இந்த உயிரை நான் பாதுகாக்கணும். இதே காரணத்தாலே நான் தள்ளி ஓடிட்டேன். போட்டெல்லாம் அடுக்கி ஒட்டைக்கு தாண்டு கல் வழியை கிடந்து இந்த கரையை இழுத்து வச்சிருக்கி நாங்கள் எங்கள் போட்டுகளை கரையில் தட்ட வைக்கிறது. அதனால கடல் கொந்தளிப்பு காரணமாக இந்த போட்டுகளை கடலில் அந்த கல்லில் ஏற்றி பாதிக்கப்பட்டு சேதமடைஞ்சிருக்கு. இரவு கடல் கொந்தளிச்சு போட்டுகள் வெங்கரம் போட்டிருந்த போட்டு நாம் கரையில் இருந்த போட்டுக்கு அடித்து மிஷின்களுக்கு சேதம் எங்களை போட்டும் ஜாடையா உடைஞ்சிருக்கு. குறிப்பாக மட்டக்களப்பு, மாத்தறை, அம்மாந்தோட்டை, திருகோணமலை, கல்முனை மற்றும் பேருவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவ படகுகளை இவ்வாறு ஒளிவில் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆழ்கடல் மீன்பிடி முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. கடந்த 1 வார காலமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். கரைவழி மீனவர்களும் தமது தொழிலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கடற்சீற்றம் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சீரான வானிலை காணப்படுவதாக நமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்டத்தின் ஆழ்கடல் பகுதியில் கடல் சீற்றம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் பெரும்பாலான ஆழ்கடல் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. கடலை அண்டிய பிரதேசத்தில் கடும் காற்று வீசுவதாகவும் அவர் மேலும் கூறினார். புத்தளம் மாவட்டத்தில் மப்பும் மந்தாரமுமான நிலை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் மாவட்டத்தில் கடற்சீற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு சில பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவிய போதிலும் பல பிரதேசங்களில் மப்பும் மந்தாரமுமான நிலை நீடிப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கடல் அதிக கொந்தளிப்புடன் காணப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் மாவட்டத்தில் கடற்றொழி நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது.